வெல்கம் டு சும்மா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல இட்லி பொடி ஈஸியா செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. தேவையான பொருட்கள்: உளுந்து 1 கப்பு, கடலப்பருப்பு 1 கப்பு, உடைச்சக்கடலை 1/2 கப்பு, எள்ளு 1/2 கப்பு, சிறுபருப்பு 1/2 கப்பு, காஞ்ச மிளகா, காஷ்மீரி சில்லி, பூண்டு 2 பல்லு, பெருங்காய பொடி, உப்பு. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா, நம்ம காஞ்ச மிளகா வெறுமனே கடாயில வறுக்க கூடாது. அது மாதிரி வெறுமனே வறுத்தோம்னா கடாயில வந்து அந்த காஞ்ச மிளகா நமக்கு தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம வறுக்க சொல்ல அந்த கலர் வேற மாதிரி வரும். நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. கலர் கோசம் 4 காஷ்மீரி சில்லி வச்சிருக்கேன். காரத்துக்கு குண்டு மிளகாய் கொஞ்சம். பொறுமையா வறுக்கணும். இது லைட்டா வறுத்து எடுத்தாச்சு. வேற பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். ஒன்னொன்னா தான் வறுக்கணும், எல்லாத்தையும் மொத்தமா நம்ம வறுக்க கூடாது. உளுந்து போட்டுக்கலாம். பொறுமையா வறுக்கணும். இதுக்கு பொறுமை தான் நமக்கு தேவை. இங்க பாத்தீங்களா, கலர் மாறிச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துடணும். உளுந்து எடுத்துட்டு அடுத்தது கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நிறைய கருக விட்டோம்னா கசப்பு தன்மை வந்துடும் நம்மளுக்கு. கடலப்பருப்பு வறுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா கலர் மாறிச்சு. இதை மாத்திக்கலாம். சிறுபருப்புலாம் சீக்கிரத்தில் ஆயிடும். சிறுபருப்பும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்தது உடச்சக்கடலை போட்டுக்கலாம். ஒச்சக்கடலாம் ரொம்ப நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டாம், லைட்டாக பண்ணால் போதும். உடச்சக்கடலை லைட்டாக பண்ணால் போதும். எள்ளு லைட்டாக தான் வறுக்கணும். ரொம்ப வறுத்தோம்னா கசப்பு வந்துடும். இது 4 பேருக்கு தேவையான அளவு தான் நான் அரைக்கிறேன். ஏன்னா எங்க பொண்ணு வேலை செய்யற இடத்துல அவங்க ஃப்ரெண்டுங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க. குழம்பு ஒரு நேரத்தில் செட் ஆகலன்னா இந்த இட்லி பொடியை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் இட்லி பொடி அரைச்சி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால சரி அரைச்சி கொடுக்கலாம். தேவையா இப்போ நைட்ல திடீர்னு தோசை ஊத்துறாங்கன்னா இட்லி பொடி வச்சுக்கலாம், முட்டை தோசை இட்லி பொடி வச்சுக்கலாம், இட்லிக்கு பொடி மாஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் நம்ம வீட்டுல இந்த இட்லி பொடி இருந்தா நமக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். டக்குன்னு ஒரு தோசை ஊற்றி ஒரு இட்லி பொடி வச்சு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாம் ஆறியாச்சு. ஆறின பிறகு மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போதுதான் பெருங்காய பொடியும் உப்பும் போட்டு அரைக்கணும். அது கூட நம்ம 2 பூண்டு, 2 பூண்டு தான் தேவையானா போட்டுக்கலாம். இது ஏன்னா அளவுக்கு மீறி போடக்கூடாது, 2 தான் போடணும். இட்லி பொடியை அரைச்சாச்சு. உங்களுக்கு டேஸ்ட் தெரியணும்னா இதை கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இந்த பொடி நம்ம மிக்ஸ் பண்ணி அப்பயே டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா திரும்ப நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி ஒரு பாட்டில்ல, பிளாஸ்டிக் டப்பா யூஸ் பண்ணக்கூடாது, பாட்டில்ல போட்டு அடைச்சி வச்சுங்க. இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.